இந்த ஆட்சியில் வாக்களித்தவர்களை விட வாக்களிக்காதவர்களும் பலன் பெறுகிற ஒரு ஆட்சியைத்தான் நான் தருவேன் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் தன்னுடைய ஆட்சியின் நலத்திட்டங்கள் சென்று சேராத வீடே இல்லை என்கிற அளவிற்கான முத்தான திட்டங்களை இந்த உலகத்திற்கு கொடுத்து இன்றைக்கு ஒரு நிரந்தர முதல்வராக திராவிட மாடல் ஆட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற உறுப்பினர் சேர்க்கையை திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி இருக்கிறது. தொடங்கப்பட்ட 10 நாளில் ஏறக்குறைய 1.5 கோடி உறுப்பினர்களை இந்த இயக்கம் பெற்றிருக்கிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மாநில சுயாட்சியை உரிமை குரலாய் டெல்லிக்கு எதிராக சண்டமாரதம் செய்து கொண்டிருக்கிறார். இனமானத்தை காக்க, மொழிமானத்தை காக்க, மண்மானத்தை காக்க போராடி கொண்டிருக்கிறார். இந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், விடியல் பேருந்து பயணமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், அதை கடந்து இன்னும் குறிப்பாக இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம் என்று எல்லாவற்றிலும் முத்தான திட்டங்கள் இந்த ஆட்சியில் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஏறக்குறைய இந்த ஆண்டு 54 பேர் IAS தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2026 இரண்டாம் முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாபெரும் தலைவரை, திராவிட இனத்தின் அடையாளத்தை மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைப்போம். அனைவருக்கும் வணக்கம். ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைகர்த்தர்கள் வீதி வீதியாக இறங்கி மக்களை சந்தித்து எங்களுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், இந்த ஆட்சியில் வாக்களித்தவர்களை விட வாக்களிக்காதவர்களும் பலன் பெறுகிற ஒரு ஆட்சியைத்தான் நான் தருவேன் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் தன்னுடைய ஆட்சியின் நலத்திட்டங்கள் சென்று சேராத வீடே இல்லை என்கிற அளவிற்கான முத்தான திட்டங்களை இந்த உலகத்திற்கு கொடுத்து இன்றைக்கு ஒரு நிரந்தர முதல்வராக திராவிட மாடல் ஆட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற உறுப்பினர் சேர்க்கையை திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி இருக்கிறது. இந்த தொடக்கத்தின் விளைவாக எதிரணியினர், எதிர்க்கட்சியினர் ஒரு அச்சத்தில், ஐயையோ இவர்கள் போய் சேருகிறார்களே, மக்களை சந்திக்கிறார்களே என்று சொல்லி நாங்கள் யார் பாதங்களையும் தாங்காமல் மக்களே ஜனநாயகத்தின் எஜமானர்கள் என்று மக்களை நேரடியாக தலகர்த்தர்கள் BLA 2ஆக இருக்கட்டும் அல்லது ஏஜென்ட்டுகளாக இருக்கட்டும், பூத் லெவல் ஏஜென்ட் என்று சொல்லக்கூடிய முன்கள பணி வீரர்களை நாங்கள் அனுப்பி மக்களை சந்திக்கிறோம். வட்டக்கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள் என தொடங்கி மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி மாநில நிர்வாகிகள் என அத்தனை ஆயிரம் பேரும் களத்தில் மக்களை சந்திக்கிறார்கள். தொடங்கப்பட்ட 10 நாளில் ஏறக்குறைய 1.5 கோடி உறுப்பினர்களை இந்த இயக்கம் பெற்றிருக்கிறது. இந்த அரசியல் வரலாற்றில் மிஸ்டு கால்கள் மூலம் அரசியல் கட்சிகளினுடைய எண்ணிக்கையை காட்ட வரலாறு எத்தனித்தது பாஜகவின் மூலம். அதிமுகவினுடைய உறுப்பினர் சேர்க்கையினுடைய கதையும் லட்சணமும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த இயக்கத்தில் அறிவியல் முறைப்படி 1.5 கோடி உறுப்பினர்களை 10 நாளில் இந்த இயக்கம் அவர்களை சேர்த்திருக்கிறது. அவர்களும் மனமுகந்து இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் இதை என்ன செய்யும்? ஆரியம் வேறு வழியில், குறுக்கு வழியில் நீதிமன்றத்தை நாடியது. நீதிமன்றத்தின் இருவேறு நீதிபதிகள் தீர்ப்பை சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஒரு நீதிபதி எதிர்த்தரப்பினருக்கான அவகாசத்தை வழங்காமல் இடைக்கால தடை விதிப்பது முறையல்ல என்று ஒரு நீதிபதி அந்த தீர்ப்பில் அடிக்கோடிட்டிருக்கிறார். நமக்கான வாய்ப்போ ஜனநாயகத்தில் பொய்யையும் புரட்டையும் மட்டுமே சொல்லி அந்த இடைக்கால தடையை பெற வேண்டும் என்று அவர்கள் எத்தனிக்கிற போது நாம் கேட்காத ஒன்றை, அரசினுடைய தகவல்களை பரிமாறாத ஒன்றை பரிமாறியதாக சொல்லி பொய் சொல்லி நம்மளுடைய உறுப்பினர் சேர்க்கையை தடைபட வேண்டும். இந்த திட்டம் மிகச்சிறப்போடு செயல்படுகிறது. ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை முன்னெடுப்பை தடுக்க வேண்டும் என்று அவர்கள் எத்தனித்தார்கள். OTP வரக்கூடாது, OTP பெறக்கூடாது என்றெல்லாம் சொன்னார்கள். ஓரணியில் தமிழ்நாடு OTPயில் அல்ல, மொபைல் போனில் அல்ல, இந்த நாட்டில் இருக்கிற அறிவியல் பூர்வமானவற்றிலும் இல்லை. இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்பது
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாபெரும் தலைவனுக்கு பின்னால் இருக்கிறது தமிழ்நாடு. இந்த தலைவன் தான் தமிழ்நாட்டை நிமிர்த்தி இருக்கிறார். இந்த தலைவன் தான் தமிழ்நாட்டினுடைய தன்மானத்தை உயர்த்தி இருக்கிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மாநில சுயாட்சியை உரிமை குரலாய் டெல்லிக்கு எதிராக சண்டமாரதம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இனமானத்தை காக்க, மொழிமானத்தை காக்க, மண்மானத்தை காக்க போராடி கொண்டிருக்கிறார். இந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், விடியல் பேருந்து பயணமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், அதை கடந்து இன்னும் குறிப்பாக இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம் என்று எல்லாவற்றிலும் முத்தான திட்டங்கள். இந்த ஆட்சியில் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஏறக்குறைய இந்த ஆண்டு 54 பேர் IAS தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு தொகையாக இளைய தலைமுறையினரில் தொடங்கி முதியவர்கள் வரை இலவச பேருந்து பயண திட்டத்தில் இன்றைக்கு பள்ளியில் படிக்கிற மாணவன் தொடங்கி முதியோர் வரை இலவசமாக பயணிக்கிறார்கள். இந்த நிதிச்சுமையை எல்லாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்து இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இனிமேல் கிடைக்காது என்று இவர் தொடர்ந்து ஆள வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அந்த மக்களின் எழுச்சி தான் 10 நாளில் 1.5 கோடி உறுப்பினர்களை நாம் கொண்டிருக்கிறோம். நாளை நீதிமன்றத்தில் மாண்பிற்குரிய திரு மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் வாதாட இருக்கிறார். தவறான கருத்தை நீதிமன்றத்தில் சொன்னதற்கு வழக்கு தொடுத்தவர்களும் தண்டிக்கப்படுவார்கள். நம் பக்கம் நியாயம் இருக்கிறது, நம் பக்கம் நீதி இருக்கிறது, நம்முடைய தலைவர் பக்கம் நேர்மை இருக்கிறது. மக்களை சந்திப்போம், ஓரணியில் தமிழ்நாடை உருவாக்குவோம். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அணியில் என்பதை உலகத்துக்கு உணர்த்துவோம். புறப்பட்டு வாருங்கள். இந்த களம் நமது. 2026 2ஆம் முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாபெரும் தலைவரை, திராவிட இனத்தின் அடையாளத்தை மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைப்போம். புறப்பட்டு வா. இந்த இயக்கத்தின் கழக கொடியை கைகளில் மட்டுமல்ல நெஞ்சத்தில் தாங்கி இருக்கும் கருப்பு சிவப்பு தோழனே, புறப்பட்டு வா. ஓரணியில் தமிழ்நாடு தொடரட்டும். இது நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணை. அவர் ஆணையிட்டால் களத்தில் வெட்டிவா என்றால் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்போம். வெற்றியோடு அவரை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.